வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் 300 பெண்கள் பங்கேற்ற மாபெரும் கோலப் போட்டியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் 14ஆம் தேதி சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி மாபெரும் கோலப் போட்டி வில்லியனூர் திருகாமீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. ரங்கோலி, உருவக்கோலம், புள்ளிக்கோலம் என 3 வகையான கோலப் போட்டிகளில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோலமிட்டனர். இந்த கோலப் போட்டியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்து கோலப் போட்டியை பார்வையிட்டார். இப்போட்டி ஒருங்கிணைப்பாளர்களாக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், கிளை செயலாளர் சரவணன், குமுக்காயம் நண்பர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், ரஜினி முருகன், வில்வம் பவுண்டேஷன் தசரதன் ஆகியோர் செயல்பட்டனர். தேசிய விருதாளர் டெரகோட்டா வெங்கடேசன், தேசிய மெட்ரோ திட்ட செயலர் தனலட்சுமி, ஓவியர் ரகுபதி, ஓவிய பயிற்சியாளர் சங்கீதா சிவா ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த கோல படைப்புகளை தேர்வு செய்தனர். இப்போட்டியில் 3 வகையான கோலங்களில் நடுவர்கள் தேர்வு செய்யும் முதல் 3 மகளிர்களுக்கு கிரைண்டர், 2ஆம் பரிசாக 6 நபர்களுக்கு மின் அடுப்பு, 3ஆம் பரிசாக 9 மகளிர்களுக்கு பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் 14ஆம் தேதி நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் வழங்கப்படுகிறது. போட்டியில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மா, பலா, கொய்யா, தென்னை உள்ளிட்ட மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த கோலப்போட்டி விழாவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், காசிநாதன், துணைத் தலைவர் பக்ருதீன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, சபரிநாதன், ராஜி, திலகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, அன்பு, தயாளன், செல்வம், வேலு, ரவி, முத்துப்பாண்டி, ரகுராமன், முருகன், திருநாவுக்கரசு, முரளி, மூர்த்தி, காளிதாஸ், ராஜேஷ், கோவிந்தராஜ், நாகராஜ், கார்த்திகேயன், பாலமுருகன், சிவகுமார், ராஜேந்திரன், கோதண்டம், மாணவரணி நெருஞ்சன், கௌதம், விஜய், விந்தியன், மகேஷ், சந்துரு, பூபாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நீ வாமா, கோலம் போறீங்களா? முடிச்சிட்டீங்களா? ஓகே. இங்க பாருங்க, இல்ல இருக்கு, கொஞ்சம் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் வேலை இருக்கு. புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட 200 பயனாளிகளுக்கு புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கிய சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக 200 பயனாளிகளுக்கு முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஊக்கத்தொகையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் யாரு தெரியுமா உங்களுக்கு? உதவிகள், ஊனமுற்றவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள், பொருளாதார பின்தங்கியவர்கள், மீனவ சமுதாயங்கள், விவசாயிகள், வணிக பிரிவில் இருப்பவர்கள் அனைவருக்குமே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல், அரசியல் பாகுபாடு இல்லாமல்
கண்ணன் பண்டசோழன் அங்கே பாருங்க இங்கே பாருங்க பரத இங்கே பாருங்க அங்கே பாருங்க சென் இங்கே பாருங்க இங்கே பாருமா பாருமா ஆமா இளவழகன் சீனிவாசன் வாங்க குப்புசாமி நேரு நகர் நகபகம் அங்கே பாருமா அங்கே பாருங்க ராசு கல்மண்டபம் ஆமா தமிழ் புதுச்சேரி கூடப்பாக்கம் அருகே காட்டு பன்றியை வேட்டையாடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய பொழுது பன்றியை தாக்க வைத்திருந்த வெடிமருந்து வெடித்ததில் பழங்குடியின பெண் தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடி நரிக்குறவர்கள் இனத்தைச் சேர்ந்தவர் அமாவாசை. இவரது மனைவி ஜெரினா. இவர் இன்று அதிகாலை தனது மருமகன் பாண்டியனுடன் தமிழக பகுதியான வழுதாவூரில் காட்டு பன்றியை வேட்டையாடியுள்ளார். மேலும் பன்றி தாக்க வந்தால் அதன் மீது வீசுவதற்கு வெடிமருந்தை அவர்கள் எடுத்து சென்றனர். இதனிடையே பன்றியை வேட்டையாடிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வில்லியனூர் மூர்த்தி நகரில் உள்ள தனது மருமகன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனம் கூடப்பாக்கம் அருகே வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையின் மீது ஏறியதில் வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளது. இதில் பன்றியை வேட்டையாடிவிட்டு மீதமிருந்த வெடிமருந்து வெடித்ததில் ஜெரினா தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மருமகன் பாண்டியன் பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்து குறித்த பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது உயிரிழந்த பழங்குடியின பெண் ரெஜினா வெடி விபத்தில் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உடல் சிதறி உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அருகே உள்ள பெருமுக்கல் பகுதியில் பட்டாசு தொழில் செய்பவர்களிடம் வெடிமருந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்தியதும் அதன்படி காட்டு பன்றியை வேட்டையாடிய பிறகு மீதமிருந்த சுமார் 400 கிராம் வெடிமருந்து பொருட்களை இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. புதுச்சேரியில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக உழவர்கரை, வில்லியனூர், முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கோரிமேடு, லாஸ்பேட்டை, கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், பாகூர், திருபுவனை, ஊசுடு உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் 1 மணி நேரமாக மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய பேக்கரி ஊழியரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பம்புப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அருள்குமரன் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி வேலைக்கு வந்த அவர் மருத்துவமனை வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். மாலை பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல வாகனத்தை எடுக்க வந்த போது இருசக்கர வாகனம் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் நீண்ட நேரமாக அக்கம் பக்கம் நோட்டமிட்டும், அதேபோல் பூங்கா எதிர்சாலையில் உள்ள மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருட முயல்வதும், பின்னர் மருத்துவமனை வாசலில் இருந்து அருளின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பேக்கரி ஊழியர் சிவக்குமார் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தெரியுங்களா? சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளார் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அண்ணா திடலில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் 70 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று சுமார் 1500 வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் இளைஞர்கள் மத்தியில் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறும் சிந்தனைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும், தேசிய உணர்வு, தேசபக்தி, சுய ஒழுக்கம், சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றி புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் வெற்றியாளர்களுக்கு கோப்பை வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசு மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள், மாநில அணி பிரிவு, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். எங்களுடைய அண்ணாமலைஜி அவர்கள் வர இருக்கிறார். அவர்களுடைய வந்த பிறகு இந்த சிறப்பாக பரிசளிப்பு விழா நடக்கும். இது யுவா சமவேஷ் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நோக்கி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளை இளைஞர்களுடைய எழுச்சி தினமாக நாளைக்கு ஏறக்குறைய 3000 இளைஞர்கள் ஒரு சங்கமிக்கும் ஒரு அற்புதமான இடமாக இந்த அண்ணா திடல் மாற இருக்கிறது. அனைத்து பகுதியிலிருந்தும் இளைஞர்கள், துடிப்புமிக்க இளைஞர்கள் பாரதத்தின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக வந்திருந்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். ஆகையால் நாளைய தினம் இளைஞர்களுடைய எழுச்சி தினமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. அதை முழுக்க எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தல்படி மிகச்சிறப்பாக யுவா மோர்ச்சாவுடைய தலைவர் ஆடலரசர், பொதுச் செயலாளர் அமல்ராஜ், பொதுச் செயலாளர் விக்ரமன்ஜி, அவருடைய துணைத் தலைவர் மகேந்திரன் உள்ளிட்ட அத்துணை டீம்களும் இதை மிகச்சிறப்பாக இரவு பகலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நாங்கள் கொடுத்தோம். அவர்கள் சீரும் சிறப்பமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாளைய தினம் ஊடக நண்பர்கள் அனைவரும் வெளி உலகத்திற்கு நீங்கள் தெரிவித்து பொங்கல் பண்டிகையொட்டி காலாப்பட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக கரும்பு வழங்கிய நிறுவனர் செந்தில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். காலாப்பட்டு தொகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் செந்தில் தொகுதி முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுகளை வழங்கி வருகிறார். அதன் தொடக்கமாக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வீடு வீடாக சென்று நிறுவனர் செந்தில் கரும்புகள் வழங்கி பொதுமக்களிடையே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அப்போதானோ அப்படி திரும்ப சார் வாங்க அப்படியே அரசின் மூலம் வழங்கப்பட்ட மணப்பட்டாவை மீட்டு தரக்கோரி மணப்பட்டு கிராமத்தினர் திடீர் சாலை மறியல். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு கிராமத்தில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்.
இவர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக இலவச பட்டா கொடுக்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் இலவச மனைப்பட்டா கொடுப்பதற்கு அங்குள்ள மருத்துவமனை எதிரே இடம் தேர்வு செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இலவச மனைப்பட்டாவையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் பட்டா வாங்கிய கிராமத்தினர் மனை இருக்கும் இடத்திற்கு சென்று பராமரிக்கும் பொழுது அங்கு தனிநபர்கள் அந்த இடத்தை அனுபவித்து வருவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவை மீட்டுத்தர கோரி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டு புகார் அளித்தனர். பின்னர் திடீரென்று காவல் நிலையம் எதிரே உள்ள கடலூர் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் கடலூர் புதுச்சேரி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 150 பேருக்கு அரசாங்கம் பிளாட் கொடுத்து சார். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த பிளாட் கொடுக்குது. அந்த பிளாட்டு யாருக்குமே எலிஜிபிள் இருக்குன்னு மணிமாறன்றவர் எல்லாத்தையும் ஆக்கிரம் பண்ணி வச்சுன்னா அவங்க அண்ணன் சொந்த எஸ்ஐ அவர் என்ன பண்ண நீர்நிலையும் ஆக்கிரமிப்பு பண்ணி மகிழா காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரி அரசை கண்டித்து நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் பழச்சாறு வழங்கி நிறைவு செய்தனர். மகிழா காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரியில் பெருகி வரும் ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுபான கூடங்களை கண்டித்து அண்ணா சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்த உண்ணாவிரத போராட்டம் அரசுக்கு எதிராக வலுப்பெற்றது. இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கட்சி நிர்வாகிகள் உடல் நலனை கருத்தில் கொண்டு பழச்சாறு வழங்கி போராட்டத்தை முடித்து வைத்தனர். இந்த போராட்டத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டா இன்னும் ரங்கசாமி சொல்றாரு, நம்ம ஊர்ல வந்து போறேன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் கொடுக்குறேன், வேலை முடிஞ்சு போச்சு, யாரும் கேள்வி கேட்க மாட்டான். அதான் முடிச்சுட்டு தூங்குவான்.
உங்களை அன்போடு கேட்கிறாங்க. இது ஆபத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதிகளில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்று தெரிவித்த அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா கூட்டணி குறித்து வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநில மாநாடு புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியை சுற்றுலா மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், எங்களுடைய கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சியுடன் கூட்டணி அமைத்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார். பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த ஆட்சியாக இருந்தாலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் குறையில்லாத ஆட்சி இல்லை என்று தெரிவித்த ஜெகநாத் மிஸ்ரா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதியில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் வரவேற்பதாக தெரிவித்த ஜெகநாத் மிஸ்ரா, தாவிகாவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்றார். மாநாடு நடத்துவது என்பது மிக 7 மாநாடுகளை நடத்தி மிக பிரமாண்டமான மாநாடுகளை நடத்தி ஒரு மக்களுக்கான ஒரு இன்னும் சொல்ல போனா தமிழக அரசா இருக்கட்டும், பாண்டிய அரசா இருக்கட்டும், எதிர்கட்சியோட அப்படின்னா பாண்டிச்சேரி மாநிலம் அப்படின்னு விநாயகர் எவ்வளவோ ஆன்மீக சுற்றுலாவிலையும் இருக்கக்கூடிய மாநிலம். நிச்சயமாக இந்த மாநிலத்தை மீது நம்முடைய பாரத தேசத்தின் முழு மாநில அந்தஸ்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநில நிர்வாகிகள், முதன்மை செயலர்கள் ஆகியோர்களை நியமனம் செய்தார். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிதாக அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்களான முதன்மை செயலாளர் பெரு ஆரிமா தமிழன், அமைப்பு செயலாளர்கள் பாத தமிழ்மாறன், ஆதவன் ஆகியோர் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன் தலைமையில் தொகுதி முழுவதும் கட்சி கொடியேற்றி சேந்தநத்தம், தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு, சேதராப்பட்டு, கரசூர் ஆகிய ஊர்களில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர்கள் பாத தமிழ்மாறன், ஆதவன், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் மற்றும் துணைநிலைய அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் கரசூர் தமிழ்ச்செல்வன், ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், தொண்டரணி நிதி செயலாளர் பெரு ஈழத்தமிழன், முகமது கவுஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் ஐ தமிழ்வளவன், வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன், ஊசுடு தொகுதி பொறுப்பாளர்கள் வள்ளுவன்பேட் ரமேஷ், அரசூர் அஜ்ரவேல், சேதராப்பட்டு செங்கிரு அருள், திருமாநம்பி, தொகுதி செய்தி தொடர்பாளர் புரட்சி வளவன், திருமுகில் லட்சியராஜ், வில்லாளன், துத்திப்பட்டு பாக்யராஜ், தூயவன், வீரப்பன், தட்சிணாமூர்த்தி, செல்வகவி, கல்யாணசுந்தரம், இளையராஜா, பாஸ்கர், தொண்டமாநத்தம் தொல்காப்பியன், பெரு அதியமான், அமுதகுமார், வழக்கறிஞர் தாஸ், கோவிந்தராஜ், கல்மேடு இளங்கோ, துரை, வெற்றி வளவன், அங்காளன், சந்திரசேகர், இளங்கோ, ரவி, சந்தோஷ், ரஞ்சித், இளையராஜா, அருண், சுகந்தன், அரிதாசு, கோவேந்தன், செல்வமுருகன், தேத்தம்பாக்கம் முகிலன், தங்கதுரை, கோபு, சாம்பசிவம், ரமேஷ், கஜேந்திரன், ராஜவேணி உட்பட திரளான தோழர்கள் பங்கேற்றனர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போரிலே, சாதி ஒழிப்பு போரிலே, சாவு கண்ட தோழர்களுக்கு, சாவு கண்ட தோழர்களுக்கு. அண்ணா தன்சனா, நீ உள்ள வாங்க. அண்ணா தன்சனா, உள்ள வாங்க. அவர் உள்ள வாங்க. ஓகேண்ணா. சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டோம்.
இங்க பாருங்க. புதுச்சேரி புதிய பொறுப்பாளர்கள் வாழ்த்துகிறோம் விடுதலை சிறுத்தையை வாழ்த்துகிறோம். முத்தியால்பேட்டை தொகுதியில் பொங்கல் பண்டிகையொட்டி பாஜக சார்பாக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் வீடு வீடாக சென்று கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாஜக நிர்வாகி செந்தில்குமரன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் பொங்கல் பண்டிகையையொட்டி இலவசமாக கரும்புகள் வழங்கப்பட்டது. அதன் தொடக்கமாக தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். தொகுதி முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் ஆதரவாளர்களால் கரும்பு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேடம் இங்க பாருங்க மேடம். ஒரே நிமிஷம். ஓகேண்ணா. அண்ணா பிடிங்கண்ணா. முடிச்சிட்டேண்ணா அவ்வளோதான். ஓகேவா அப்படியே